நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள், ஆடி மாத ராசி பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம். 12 ராசிகளுக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இந்த ஆடி மாத கிரகங்கள் மீன ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது. மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசிநாதன் குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். பொதுவாகவே ஒரு கிரகம், அதில் குறிப்பாக குரு பகவான் ஒரு கோச்சார ராசி, அதாவது கோச்சார நிலையில் ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு செல்லும் பொழுது அற்புதமான பலன்களையே வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. அப்போது இந்த ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருப்பது மீன ராசிக்கு மிக மிக சிறப்பு. இந்த மாதம் மீன ராசிக்கு அற்புதமான ஒரு மாதமாக விளங்கப் போகிறது. நல்லது நடக்கப் போகிறது. நல்ல பலன்களை பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். தனஸ்தானத்தில் தனக்காரகன் இருந்தால் தன பிராப்தி உண்டல்லவா. பொருளாதாரத்தில் உங்களுக்கு அளவு கடந்த ஒரு சுபீட்சத்தை எதிர்பார்க்க போகிறீர்கள். வாக்கு சாதுரியமுடைய மீனராசி அன்பர்கள் இவ்வளவு நாளாக இல்லாத இந்த காலகட்டத்தில் இந்த குரு பகவான் இந்த ஓராண்டு மேஷத்தில் இருக்கும் வரை இந்த மீனராசி அன்பர்கள், வாக்கு சாதுரியமுடைய அன்பர்கள் பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கப் போகிறது. அவர் ஆசிரியர்களாக இருக்கலாம், வழக்கறிஞர்களாக இருக்கலாம், சொற்பொழிவாளர்களாக இருக்கலாம், மேடை பேச்சாளர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த வருஷம் அவங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனை அப்படின்னு சொல்லணும். ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு காலகட்டம் என்று கூட சொல்லலாம். பணம் பல வகையில் பையை நிரப்பும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. உங்கள் தேக ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். மற்றபடி குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக ஏற்பட போகிறது. 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். 3ங்கிறது கெட்ட ஸ்தானம், 6ங்கிறது கெட்ட ஸ்தானம் தான். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போது கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், சின்ன திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். வங்கி பணியாளர்கள், அரசு கருவூலங்கள், இன்சூரன்ஸு, செல்ஃப் ஃபைனான்ஸு, நகை வியாபாரிகள், துணிக்க வியாபாரிகள், அதில் பணியாற்றக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் அற்புதத்தை தரக்கூடிய ஒரு மாதம். 4ஆம் இடத்து அதிபதி புதன் 6க்கு போய் குரு பார்வையில் தான் இருக்கார். இப்போ மாத்திருஸ்தானம், தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு பிறகு சரியாகக்கூடிய அமைப்பு. வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரிகள் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். ஆனால் வண்டி பாதியில் நின்று போய் செலவு வைக்கும். அப்போது செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அசையா சொத்துக்கள் மூலம் கூட செலவினங்கள் ஏற்படும். வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, கடைகண்ணி கட்டுறது, கடைகண்ணிக்கு பெயிண்ட் அடிக்கிறது, டோர் போடுறது, இப்படி ஏதாவது ஒரு செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் இடத்தில் சூரியன் 6க்குடையவன் 5ல் உட்காந்துருப்பேன். அப்போது பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு டிஸ்டர்பன்ஸு, அதாவது வரப்பு சண்டை, வாய்க்கால் சண்டை, பங்காளிக்கு சண்டைன்னு சொத்து பத்தில் பிரச்சனை இருக்கலாம். இல்லை பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள், இன்னல்கள் வரலாம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 6ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும்.
கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளிநாடு, இந்த மீனராசி அன்பர்கள் வெளிநாடு போகணும்னு உங்கள் பர்த் சார்ட், பிறப்பு சார்ட்டில் இருக்குதுன்னு சொன்னால் ஜாதகத்தில் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தாராளமாக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். அது உயர்கல்விக்காகவோ அல்லது உத்தியோகத்திற்காகவோ அல்லது தொழில் செய்வதற்காகவோ எதற்கு சென்றாலும் அது சாத்தியப்படும். சந்தோஷமாக இருப்பீங்க. ஆரோக்கிய ஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியம் நிறைவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லணும். 7ஆம் இடத்து அதிபதி புதன் 6ல் இருக்கிறார். ஆனால் குரு பார்வையில் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது. கருத்து வேறுபாடு வரும். அவங்க பேசுகிறது உங்களுக்கு பிடிக்காது, நீங்கள் பேசுகிறது அவங்களுக்கு பிடிக்காது. நண்பர்கள் கூட சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனால் கடைசியில் ஓகே அப்படிம்பாங்க. தொழில் செய்யக்கூடிய கூட்டாளிகள், தொழில் பார்ட்னர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் டஃபிங்காக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதை புரிய வச்சிங்கன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. 8ஆம் இடம் குரு பார்வையில் இருக்குது. 8ஆம் இடம் என்பது அசிங்கம், அவமானத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ அந்த இடம் குரு பார்வையில் இருக்குன்னா எந்த அசிங்கமும் அவமானமும் ஏற்பட்டு விடாது. கௌரவம் காப்பாற்றப்படும். நீண்ட நாளாக வர கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வீட்டில் வயசானவங்க பெரியவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு நிலை. பாருங்கள், 6ல் செவ்வாய் இருக்குது, புதன் இருக்குது. இப்போ வழக்கறிஞர்கள் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க. இப்படி இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 8ஆம் இடம் 6 குரூப் ஆகுது, 8ஐயும் குரூப் ஆகுது. அப்போ இவங்களுக்கெல்லாம் இந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது. வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்கள், மற்றபடி மருத்துவர்கள், பொது சேவை செய்யக்கூடிய அன்பர்கள், போலீஸ், காவல்துறை போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாகத்தான் இது அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் இடத்தை அதிபதி செவ்வாய் பார்க்குறார். இப்போ பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள். சொத்து பத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஒரு சிலருக்கு சொத்து பத்துக்கள் சேரும், பாக்கியமாக சேரும். அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டம். சொத்து பத்துக்களால் ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலை. 10ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. பட்டங்கள், பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் 10ஆம் இடம். தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக வரும். இந்த ஓராண்டு காலம் இந்த குரு பகவான் மேஷத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த மீனராசி அன்பர்கள் 7 சனி நடக்குது தான். 19 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு கஷ்டமாக இருக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு. செகண்ட் ரவுண்டு இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை ஒரு மேம்பாடு அடையும். தொழில், உத்தியோகம் சிறப்படையும். 10ஆம் இடம் குரு பார்வை. ஏதாவது இன்டர்வியூ வந்ததுன்னா அட்டன் பண்ணுங்கள், வேலை வாய்ப்பு கிடைக்கும். இல்லை தொழில் சும்மா இல்லை, எனக்கு வேலையே இல்லை, தொழில் இல்லை, நான் என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு தொழிலை ஆரம்பிங்க. உங்கள் ஜாதகத்தை அருகில் இருக்கும் ஜோதிடரை அணுகி ஜாதகத்தில் தொழில் பண்ணலாமா, உத்தியோகம் பண்ணலாமான்னு கேளுங்க. கேட்டுட்டு தொழில் பண்ணலான்னா தாராளமாக தொழிலில் இறங்குங்க. இல்லை உத்தியோகம்னா உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுங்கள். இந்த காலகட்டம் மீனராசி அன்பர்களுக்கு டெஃபினட்டாக தொழிலோ உத்தியோகமோ கண்டிப்பாக அமையும். ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு நல்ல ஃப்ளரிஷ் ஆகும், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழிலை கடனை உடனே வாங்கி விரிவாக்கம் பண்ணலாம். அல்லது இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். அப்படி ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறது. பட்டங்கள், பதவிகள் தேடி வரும். ப்ரமோஷன், கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் காத்துட்ருக்கு. மேலதிகாரி, சக ஊழியருடைய டார்ச்சர்கள் இல்லாமல் சந்தோஷமாக சகஜமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 2ஆம் இடம் பணவரவு இருக்குது. குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம் இருக்குது. தொழில், உத்தியோகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் தொழிலில், உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டு. 4ஆம் இடத்து அதிபதி 6ல் இருக்கிறதால வண்டி வாகனங்களால் செலவு வைக்கும். அசையா சொத்துக்கள் மூலம் செலவுகள் இருக்கும்.
5ஆம் இடத்தில் 6க்குடைய சூரியன் இருக்கிறதால ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறது ரொம்ப நன்மையை அளிக்கக்கூடிய அமைப்பு. 12ஆம் இடத்துல சனி இருக்குதுன்னு நினச்சிட்ருப்பீங்க, ஆனால் வக்ரமாக இருக்கிறதால இப்போ 11ல் இருந்தால் என்ன நல்ல பலனை தருவார் இல்லையா, லாபத்தை தருவார் இல்லையா. அப்போது உங்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு பெரிய லாபத்தை, ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது. இந்த ராசி அன்பர்கள் 9, 10, 11 தமிழ் தேதியை தான் குறிப்பிட்டோம். 9, 10, 11 சந்திராஷ்டம தேதிகளாக வருவதால் அந்த 3 நாளும் எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லுங்கள், இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள், வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள். நீங்கள் சந்திராஷ்டமம்னு சொல்லி வேலை பார்த்தீங்கனாலே தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி இந்த மீன ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், பெருமாளை போற்றுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். இந்த ஆடி மாத கிரகங்கள் இந்த மீன ராசிக்கு அமக்கலமான பலனைத்தான் தரப்போகும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.